விஜயகாந்த் சார் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. பிரபுதேவா ஒரு தம்பி அவர் ஆஃபீஸில் வந்தார். அவர் கதை கேட்கல. அவர் கதை சொல்ல வந்தேன். இந்த மாதிரி சார் பழைய சிவாஜி சார், எஸ்எஸ்ஆர் இந்த மாதிரி நடித்த படங்கள் மாதிரி இருந்தால் கூட ஓகே சார் அப்படின்னார். இல்லை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் 4-5 சீட் சொன்னால் ரொம்ப பிடிச்சிக்கிட்டு போயிட்டார். அப்புறம் லிவிங்ஸ்டன் கொஞ்சம் அவர் எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி தான் அவரும் நடித்தார். ஹீரோயினாக ஃபஸ்ட்டு நாங்கள் என்னென்னா ஷில்பா ஷெட்டி தான் நடிக்கிற மாதிரி இருந்தது. ஷில்பா ஷெட்டி பாம்பேலேருந்து வரவழைச்சு ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ஆஃபீஸ்லேயே அவங்க சேரீலாம் கட்டி அவங்கள வச்சு டெஸ்ட் ஷூட்லாம் பண்ணோம். ஓகே, ஃபண்டிங் ஷில்பா ஷெட்டியாக நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவர் ரவி சார் ஒரு அட்வான்ஸும் கொடுத்தாரு. ₹1,00,000 என்னமோ அட்வான்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் அவங்க கிளம்பி போயிட்டாங்க. இந்த மாதிரி டேட்ஸ் இப்போ போன்ட்டு அது ஷில்பா ஷெட்டி இங்கே வரதுக்கு முன்னாடியே நான் என்னை பற்றி குஷ்பு மேடம்கிட்ட கேட்டிருக்கு. இந்த மாதிரி விக்ரமன்ட்டு ஒரு டைரக்டர் நான் அவர் படத்தில் கேட்டிருக்காரு, டெஸ்ட் ஷூட்டுக்காக வர்றேன், எப்படி அவர் படத்தை நான் ஒத்துக்கலாமான்னு கேட்டு உடனே குஷ்பு மேடம் சொல்லிட்டாங்க, நீ உடனே ஒத்துக்கோ, ஏன்னா ஹீரோயினை ரொம்ப அழகாக காட்டுற டைரக்டர் அவர், உனக்கு எந்த கிளாமராகவும் இருக்காது, இது இருக்காது, ஹீரோயினுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு டைரக்டர் ஒத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்க இங்கே பண்ணாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக டெஸ்ட் ஷூட் பண்ணோம். ஓகே, நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ், அது இது கொஞ்சம் வீடியோ, கொஞ்சம் படத்தில் இருக்கிற சீட் டைலாக்லாம் சொல்லி அது ஒரு கொஞ்சம் 5 நிமிஷம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. பேசிவிட்டு அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கேட்ச் பண்ணோம். ஸோ அப்புறம் ஓகே இவங்களை அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்பிட்டோம். ரவி சார் மட்டும் கொஞ்சம் இதாக இருந்தது, சார் வேணாம் சார், அது ஹிந்தி முகம் சார், எப்படின்னாலும் அது ஆடியன்ஸுக்கு ஒரு மாதிரி இருக்கும் சார், அந்நியமாகவே இருக்கும் சார், நம்ம ஆர்டிஸ்ட் யாராவது போடுங்க சார்னாரு. சார் அடுத்த சாய்ஸாக நான் என்ன பண்ணேன்னா ரோஜா போடுவோம் சார், இப்போ உன்னிடத்தில் இன்னைக்கு கொடுத்த நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு, அவங்க நல்ல கோஆப்ரேட்டிவான ஒரு ஆர்டிஸ்ட் சார், இந்த கதைக்கு ரொம்ப ஆப்டாக இருப்பாங்க. இது கடையில் ரோஜாட்ட வேறு முதல் நாள் சொல்லி தொலைச்சிட்டேன். ஓகே, இந்த மாதிரி உங்கள் டேட்ஸ் இப்போ இருக்கா அப்படின்ட்டு, இருக்குது சார், நீங்கள் உங்கள் படம்னா நான் எப்போனாலும் வந்துடுவேன், எதை வேணாலும் உதறிட்டு வந்துடுவேன் அப்படின்னாங்க. இந்த மாதிரி வானத்தை போல ஒரு கேரக்டர் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பண்ணுங்க, எனக்கு நீங்கள் சொல்லவே வேணாம் சார், நான் நடிப்பேன் உங்கள் படத்தில் அப்படின்னாங்க. நான் அவங்ககிட்ட வேறு சொல்லிட்டேன். இங்கே ரோஜான்னு சொன்னேன், சாரி இப்போ தான் ரோஜா நீங்கள் போட்டிருக்கீங்க, மறுபடியும் இங்கே ரோஜாவை பண்ணிங்கன்னா ரிப்பீட்டேட்டிவாக இருக்கும். அது இல்லாமல் ரோஜா கேப்டனுடைய அந்த தவிர டைரக்டர் பாரதிராஜா சார் படம் தமிழ் செல்வன் நினைக்கிற பேர், அதில் நடித்தாங்க. அது கொஞ்சம் கமர்ஷியலாக பெருசாக போகல சார், மீனா இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் சார் அந்த கேரக்டருக்கு அப்படி அப்படின்னாரு. அப்புறம் அவர் ரொம்ப கட்டாயப்படுத்தினார் சார் வழியில். அப்புறம் மீனா ஃபிக்ஸ் பண்ணால் மீனா ரொம்ப நல்லா பண்ணாங்க. தமிழ்லேயும் மீனா தான் நடிச்சிருந்தாங்க. அந்த படம் தெலுங்கில் ரீமேக் ஆச்சு, அதுலேயும் அவங்க தான் நடிச்சிருந்தாங்க. நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. நல்ல கேரக்டருக்கு அவங்களும் ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்தது மீனா படத்தில் நடிச்சது. புரியுது. ரோஜாவை தான் அப்புறம் சாரி கேட்டு. ஆமாம், ஏன்னா எந்த இடத்துல நீங்கள் சொன்னீங்களே ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்துச்சு, அதை நான் எங்கே பார்க்குறேன்னா இங்கே சிகரெட் குடிச்சிட்டு இருப்பாங்க. உண்மையிலே அருமையான எக்ஸ்பிரஷன் அந்த இடத்துல. அவன் அப்படியே பார்த்துட்டு இதுதானே தேடுறீங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது தன்னுடைய டிக்னிட்டி விட்டுறக்கூடாது. ஏன்னா அன்னின்றதுக்குன்னு ஒரு சின்ன கண்ணியம் இருக்குது, ஒரு சின்ன மெரிட் ஒன்று இருக்குது, அது மெயின்டைன் பண்ணணும். அட் த சேம் டைம் அவன் என்ன கேட்குறான்னா அதையும் பண்ணி கொடுத்துடணும். அது ரொம்ப அழகான எக்ஸ்பிரஷன்.